குடிக்க மாட்டேன் சத்தியமடி தங்கம். இன்னைக்கு மட்டும் ஊத்திக்கிறேன் தங்கமே தங்கம். நான் ரொம்ப அதிர்ஷ்டக்காரன்டா. அவளை பாட்டு பாட வச்சு நான் பணத்தை சம்பாதிச்சிட்டேன் பாத்தீங்களா? ஆனா அவன் ஜெயில இருந்து திடீர்னு இப்படி வந்து நிப்பான்னு நான் கனவுல கூட நினைக்கல. டே குமார், என்ன கொஞ்ச நாளைக்கு நான் எங்கேயாவது தலைமறைவா இருக்கிறேன்டா. இல்லன்னா அவன் என்ன கொன்னாலும் கொன்னுடுவான். அதுவும் நல்லதுக்குதான். நீ உன் வீட்டுக்கு போனீன்னா அவன் திரும்பவும் ஜெயிலுக்கு போயிருவான். அது அப்புறம் நான் வீட்டுல இருந்தா அவன் ஜெயிலுக்கு போவான். ஒன்ன கொன்னுட்டு வாங்க வாங்க. என்னாச்சு? தூக்கு தூக்கு தூக்குடா. ஏய் காலப்புடா. தூக்கு. அண்ணே அண்ணே ஏந்திரனே. என்னடா மூச்சு பேச்சே இல்ல? ஓத தலைகேறிருச்சு. வேற ஒண்ணுல எத்தனை வாடல சாரங்க. சுசிலண்ணா, ஏய் தலையில ரத்தம் வருதுடா. சீக்கிரம் ஆஸ்பத்திரி கொண்டு போவோம். சுசிலண்ணா, சுசிலண்ணா. உன்னை இந்த சூளையில வேலைக்கு சேர்க்கக்கூடாதுன்னு என்கிட்ட பல பேர் சொன்னாங்க. நீ கிரிமினலு, ஜெயிலுக்கு போனவன் எல்லாத்தையும் நான் இந்த காதுல வாங்கி இந்த காதுல விட்டேன். எதுக்காக? எனக்கு உன்ன ரொம்ப பிடிக்கும். அன்னைக்கு அந்த சம்பவத்துக்கு அப்புறம் அந்த சாமியார் பார்கவனோட கைய நீ வெட்டினியே, அதை இந்த தமிழ்நாடு ஃபுல்லா பேசிக்கிட்டு இருக்காங்கல்ல. ஏதோ ஒரு கோவத்துல நான் அப்படி பண்ணிட்டேன். ஜெயிலுக்கு போயிட்டு வந்தாலும் எனக்கு வேலை கொடுத்துருக்கீங்களே, ரொம்ப நன்றி. பொறாம பிடிச்ச சில புறம்போக்கு நாயங்க என்னையும் குறி வச்சிருக்கானுங்க. கையெல்லாம் வெட்ட வேண்டாம், சும்மா 2 தட்டு தட்டினா போதும். அப்படி வாங்க விஷயத்துக்கு. அவ்வளவு அக்கறை இருந்திருந்தா இவன் ஜெயில இருக்கும்போது காசு வேணும்னு கேட்டேனே, அப்ப கொடுத்துருக்கலாம்ல. அது அது அவன் கேட்கலையே, நீதானே கேட்ட. இல்ல முத்து, இவனை நம்பி நான் எப்படி காசு கொடுக்கறது? இவன் அந்த காசை கொண்டு வந்து அங்க கொடுப்பான்னு எனக்கு எப்படி தெரியும்? இல்ல 100 ரூபாய்க்காக நான் அப்படி செய்வேனா? செய்யவே மாட்டேன். செய்யலையே. வேலையை பாரா குரங்கு. நிர்மலா மாமா எப்படி இருக்காரு? மயக்கம் தெரியல, தலையில நல்லா அடிபட்டிருக்கு. ஸ்கேன் எடுக்கணும்னு சொல்லிருக்காங்க. ஸ்கேனிங்ல ஆபரேஷனே பண்ணணும். கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசு சீட்டானால அதுக்கு ஆண்டவன் கொடுத்த தண்டனை இது. வாய் முறை. அம்மா சொன்னாங்க உங்ககிட்ட காசு இருந்தா 200 ரூபாய் கேட்டு வாங்கிட்டு வான்னு, ஆஸ்பத்திரி செலவுக்கு. முதலாளி, ஒரு 200 ரூபாய் கொடுங்களேன், என் கணக்குல எழுதி வச்சுக்கோங்க. உனக்கு எவ்வளவு துரோகம் பண்ண முடியுமோ பண்ணாங்க. இப்ப காசுக்கு இங்க வந்து நிக்கிறாங்க. இந்தா கொடு. இந்தா. சந்திரன் சொன்னது கரெக்ட் தான்டா. தெய்வ சாபம் தான், அந்த அளவுக்கு குணமே ஆகாது.